சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி இங்கே நடக்குதோ அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் எஸ்எஸ்சி நடக்கும். அதில் வந்து எம்டிஎஸ் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி வந்து நேற்று 27/6/2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களுக்கான டவுட்ஸ் கொஸ்டின் வந்து தமிழில் இருக்குமா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் இருக்குது கனிஷ்மேக்ஸ் அப்படின்னு, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, அப்புறம் iOS-க்கும் இருக்குது. வெப்சைட் kanismax.com. இதில் எஸ்எஸ்சி ரயில்வேக்கான மேக்ஸ் அண்டு ரீசனிங் கோர்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். பேசிக்ஸ், ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கோர்ஸில் இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் மட்டும் நீங்கள் ஆப்பில் போயிட்டு பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்துருக்கு இல்லையா, இதில் வந்து எப்போ அப்ளை பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பார்ப்பீங்க, அப்ளை பண்ண மறந்துடுவீங்க. இந்த டேட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 31/7/2024. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவுமே சேவ் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும்னா, இந்த எக்ஸாமுக்கு அக்டோபர் ஆர் நவம்பர் 2024 ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட் வீக்குன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 நாள் கிட்ட வந்து டைம் இருக்கும். ஆமாம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஆமாம் ஒரு 100 நாளைக்கு மேலேயே டைம் இருக்குது. சரி, இது எதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ssc.government.in வந்து அப்ளை பண்ணணும். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிறது வந்து 10th குவாலிஃபிகேஷன். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். என்ன சொல்கிறான் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். இது போலீஸ் ஜாப்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருந்துக்கலாம். இப்போ இதிலே ஓபிசி, எம்பிசி, பிசி இவங்கெல்லாம் ஓபிசியில் வருவாங்க. நீங்களாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 28 கணக்கு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 3 வருஷம். இப்போ எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 5 30. இப்போ இது போலீஸ் எக்ஸாம். ஹவால்தார் அப்படிங்கிறது கான்ஸ்டபிள் எக்ஸாம், அது ஹிந்தியில் கவால்தாரா, நம்ம இதில் வந்து கான்ஸ்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா. 18லேருந்து 27. ஓகே, 27 கொடுக்குறாங்க. அப்போனா நீங்கள் ஓபிசி அப்படின்னா 30 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டினா ஒரு 27 + 5 32 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ தாராளமாக நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸ், நீங்கள் டிஎன்பிசிலாம் படிக்கிறீங்களா 6th to 10th புக்கு, அதில் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து டிஎன்பிசி மாணவர்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். டப்டப்புன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன்சி சொல்லிடுவோம். நான் பாட்டுக்கு வேக்கன்சி சொல்லாமல் போகிறேன். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு 4884. எம்டிஎஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் குரூப் டி லெவல் போஸ்ட், இப்போ நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4 அப்படிங்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற போஸ்ட்டாக தான் இருக்கும். சும்மா கம்ப்யூட்டர் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, டைப்பிங் ஒர்க்கு, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒர்க்காக தான் இருக்கும். பேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு 30லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், 30,000லேருந்தே. எப்படி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறோமோ அவங்க 10th வைக்கிற மாதிரி சென்ட்ரலில் வைக்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலும் தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்காண்டி தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நான் வீடியோ போடுவேன். சரியா? எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணுறோம் இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். நிறையா எக்ஸாம் வருது. ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் வந்து கேட்கும், நீங்கள் ஹவால்தாருக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இல்லை எனக்கு எம்டிஎஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது. இந்த ஹவால்தார் அந்த கான்ஸ்டபிள் போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா அது போலீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா, உடம்புல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நல்ல வேலை ஓட விடலை. 1600 மீட்டரை 15 நிமிஷத்தில் நம்ம ஓடணுமா, சரி நடக்கணுமா பையங்களாக இருந்தால். இது பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் நடந்தால் போதுமா. இது நல்லா இருக்கே, 1 கிலோமீட்டர் ஜாலியாக நடந்துடலாமே. சரி, இது குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி 10th தான். இந்த டேட்டுக்குள்ளே 10th முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் 10th முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயுமே இருக்கும். ஒரு 13 லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் சென்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு சென்னை, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் வெள்ளூர், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அதுமாதிரி நான் வச்சுருக்கேன், பின்னாடி காமிக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆன்லைனில் நடக்கும். உங்களுக்கு வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு ஆந்திராவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து தெலுங்கில் இருக்கும்.
அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்லாம் தமிழில் தான் இருக்கும் கொஸ்டின். இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் போயிடலாமா? ஸோ தமிழ்லே எழுதலாம் சொல்லிட்டேன். வேறு என்ன டவுட்டு கேட்டீங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டீங்க. SSC.government.in நீங்கள் அப்ளை பண்ணுறது தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போய் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா கொடுத்து அவங்களே அப்ளை பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாமே பொழுதுனைக்கு அவங்க அதை தான் உட்காந்துட்ருப்பாங்க. நிறையா பேர் அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை தப்பாக அப்ளை பண்ணி ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி நான் சைடாக அப்லோட் பண்ணிட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வருது. என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஓட்டுறதுக்கு பதிலாக இப்படி அப்லோட் பண்ணிட்டாங்க இது திருப்பி. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் கான்ஸ் சப்ஜெக்ட் பார்த்துடலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 அண்ட் செஷன் 2ன்னு வைக்கிறாங்கம்மா. அப்படி அட் டைமில் நடந்துடும். இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ். அதாவது PWD இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சஸ், கண்ணு தெரியாதவங்க, விஷுவலி சேலஞ்ச் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் அது எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் 1 hour கொடுக்குறாங்க. இப்போ செஷன் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்டு ரீசனிங் இருக்குது. ஸோ மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ். நம்ம ரீசனிங்லேயும் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் 20 கொஸ்டினுமே அப்ளை பண்ணலாம். இதில் ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா வெறும் 10 கொஸ்டின் மட்டும் போட்டாலே நீங்கள் செலக்டட் ஆகும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் தான். இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோர், ஃபைனல் ஸ்கோரில் ஆட் பண்ண மாட்டாங்க, மேக்ஸும் ரீசனிங்கும். இதே இது வந்து நீங்கள் வந்து ஓபிசியாக ஜென்ரலாக இருக்கீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் போட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன், ரெண்டையுமே சேர்த்து இந்த செக்ஷனில் ஒன்று மட்டும் கிடையாது. அப்போனா நீங்கள் மேக்ஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின் போட்டால் போதும் அப்படின்னா ஓபிசிக்கு இதில் ஒரு 5 கொஸ்டின், இதில் ஒரு 5 கொஸ்டின், இல்லைனா இதில் ஒரு 10 கொஸ்டின், இதில் ஒரு 2 கொஸ்டின், இல்லைனா ரீசனிங் மட்டும் ஒரு 12 கொஸ்டின், மேக்ஸ் 0 கொஸ்டின். எப்படி நல்லா இருக்குல்ல? ஸோ இந்தளவு போட்டாலே நீங்கள் வந்து செலக்டட் ஆமா. எப்படி ஜாலியாக மேக்ஸ் ரீசனிங் நினச்சி நீங்கள் வந்து SSC MTSக்கு பயப்பட வேணாம், சப்பையாக தட்டிவிட்டு போயிடலாம். ஸோ மேக்ஸ் ரீசனிங்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஆப்பில் வந்து தயவுசெய்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட், SSC, ரயில்வே, பேங்க் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலுமே ஆப்டியில் வந்து தரமாக செஞ்சிடலாம் நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ செக்ஷன் 2 தான் உங்களை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு. நம்ம ஸ்கூல் தான் 6th to 10th படிக்கிற அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட்டுன்னு கேட்பாங்களா, அதை தான் கேட்க போகிறாங்க. 25 அதே மாதிரி இங்கிலீஷ்மே பார்த்தீங்கன்னா SSC MTS பொறுத்த வரைக்கும் சும்மா சப்பையாக தான் இருக்கும். ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு வெல்ஸ் சரி ஐ லவ் யூ, ஸோ VO நான் சும்மா சொல்கிறேன் ஐ லவ் யூ இந்த மாதிரி இப்படி இருக்கு பதிலாக LVOE இது கரெக்டு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சத்தியமாக இந்த MTS எக்ஸாமில் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல் மிஸ்டேக்னு ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும். அதனால் வந்து இங்கிலீஷ் நினச்சி பயப்படாதீங்க, சும்மா சப்பையாக தான் இருக்கும். கிராமர் மிஸ்டேக்கு எதில் இருக்குது, ஸ்பெல் மிஸ்டேக் எதில் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்மே நான் சொல்கிறேன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, ஹிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, TNPC படிச்சிருப்பீங்களே அந்த மாதிரி தான். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து 100 பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லையாம்பா, என்ன நியாயமாக இருக்குது? சரி, அதே மாதிரி நீங்கள் SC ST அப்படின்னா கூட உங்களுக்குமே ஃபீஸ் இல்லை. 100 ரூபா அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க, கம்மி தான் நம்மளை கேட்டிங்கன்னா. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும் அந்த இவ்வளோ இருக்குன்னு அந்த போலீஸ்க்கு மட்டும், MTSக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது. அந்த போலீஸ்க்கு மட்டும் மேலே இருந்தால் 157 பாயிண்ட் இருக்குமா, செஸ்ட்டு விரிந்த நிலையில் ஒரு 81 இருக்கணுமா, சரி ஃபீமேலாக இருந்தால் 152 இருக்கணுமா, இது கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ மற்ற போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ்லாம் மேலுக்கெலாம் 170+ கேட்பாங்க. ஸோ அதனால் ஓரளவு குட்டையாக இருந்தால் கூட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் நடக்குது பார்த்துக்கோங்க. வெள்ளூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, நாகப்பட்டினம் அதெல்லாம் இல்லை, சும்மா பஸ்ஸு மேலே மாதிரி ரீட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறப்ப இதிலலாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமுக்கு மேக்ஸ் நினச்சி கவலைப்படாதீங்க. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ, ஆவரேஜ், SICA, டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கோர்ஸ் போட்டிருப்போம் நம்ம ஆப்பில். தாராளமாக அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இதில் எல்லா டாப்பிக்குமே ஆட் ஆயிரும். ஓகேவா? அது எல்லா டாப்பிக்குமே இருக்கும். இந்த நம்பர் சிஸ்டம் மட்டும் இந்த வாரம் அப்லோட் ஆயிரும். எடுத்துகிட்ருக்கேன் ஷூட்டு, சரியா? மிச்சம் எல்லா டாப்பிக் இருக்கும். அதே மாதிரி இதுக்குமே நீங்கள் ரீசனிங்குமே நம்ம ஆப்பில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மார்க் கேட்பாங்க. சிலாஜிசம், மிரர், வென் டயக்ராம், கோடிங், டீகோடிங், அனாலஜி. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கனாலுமே சும்மா எரர் ஸ்பாட்டிங், பேராஜம்பிள், சினானிம்ஸ், ஆண்டலிம்ஸ், ஒன் வேர்டு, மிஸ்பெல், க்ளோஸ் டெக்ஸ்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன் சொல்லிட்டு இப்போ பேசிக்ஸ் இங்கிலீஷாக தான் இருக்கும்.
ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், பயாலஜி, பாலிட்டி இது ஒன்று அப்படின்னா முன்னப்பின்னா வரலாம். கெமிஸ்ட்ரி 2 கொஸ்டினும் கேட்கலாம். அவங்களுக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அவன் எப்படினாலும் கேட்கலாம், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா, இதான் 100 நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரே எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு கிடையாது. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு புக்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரண் பப்ளிகேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அரிஹண்ட் இல்லைனா பினாக்கிள் ஒரு புக் இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அர்த்தமெட்டிக் மேக்ஸில் வந்து என்னோடய புக் வந்து நான் செமையாக போட்டிருப்பேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எஸ்எஸ்சி படித்தா கூட, ரயில்வே படித்தா கூட அர்த்தமெட்டிக் மேக்ஸ், ஆப்டியூட் மேக்ஸுக்கு இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் அப்படின்னு நம்ம புக்கு தரமாக போட்டிருப்பேன். ஆர்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், செம்ம ஒர்த்தாக எடுத்துருப்பேன். நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள், ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணது. டவுட் இருந்தால் கூட இது சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ஆப் கனிஷ் மேக் ப்ளே ஸ்டோர், iOS ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.